رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் சில தினங்களிலே சங்கையான ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முழு உடல் ஆரோக்கியத்தோடு ரமலான் மாதம் முழுக்க பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நல்லறங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை ஷாபானுடைய ஜும்மாக்களிலே பேசுவது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு அருமையான வழிமுறை. அந்தந்த காலகட்டங்களிலே எந்தெந்த வணக்கங்களை நாம் செய்ய இருக்கின்றோமோ அந்த வணக்கங்கள் சம்பந்தமான சட்டங்களை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள். இப்போது ரமலான் மாதத்தை நாம் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் ரமலான் சம்பந்தப்பட்ட செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தெரிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது. உலகப்பெருமறையாம் அல் குர்ஆனை நாம் திறந்து பார்க்கின்றோம். நோன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அரபு வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். நோன்பு அப்படிங்கிற தமிழுக்கு 2 அரபு வார்த்தைகள், ஒன்று சௌம் என்றும் மற்றொன்று சியாம் என்றும் அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். சௌம் என்றாலும் சியாம் என்றாலும் நோன்பு என்பதுதான் பொருள். அதை மாற்றுத்திற்கு இடமே கிடையாது. ஆனாலும் இரண்டுக்கு மத்தியிலே சில வித்தியாசங்களை அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றார். இதையெல்லாம் நாம் விலகி வைத்துக் கொள்ள வேண்டும். சியாம் என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடாமல், குடிக்காமல், உறவு கொள்ளாமல் 5 புலன்களையும் அடக்கி வாழ்வதற்கு பெயர்தான் சியாம் என்று அரபியிலே சொல்லப்படும். ரமலானுடைய காலகட்டங்கள்ல ஃபஜ்ரில் இருந்து
சூரியன் மறைகின்ற மகரிப் நேரம் வரையிலும் சாப்பிட மாட்டோம், சாப்பிடுவது கூடாது. அருந்த மாட்டோம், அருந்துவது கூடாது. கணவன் மனைவி உறவு கொள்வது கூடாது. ஐம்புலன்களினால் எந்த தவறையும் செய்வது கூடாது. இதற்கு பெயர்தான் சியாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 183வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலைல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முந்தைய சமுதாயத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போட்டு உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இந்த நோன்பு என்னது? சாப்பிடுவது கூடாது, அருந்துவது கூடாது, உறவு கொள்வது கூடாது, ஐம்புலன்களினால் தவறுகள் செய்வது கூடாது. இதற்கு பெயர்தான் சியாம் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மற்றொரு வார்த்தை சௌமி என்று சொல்வார்கள். சௌமி என்று சொன்னாலும் நோன்பு என்பது ஒரு பொருள். அதற்கு 2வது பொருள் என்ன அப்படின்னா மௌன விரதம். நீங்க சில சாமியார்கள் வாயில வெள்ளத்துணியை கட்டிக்கிட்டு யாருமே பேச மாட்டாங்க, மௌனமாவே உட்கார்ந்து இருப்பாங்க. அது மௌன விரதம் என்று சொல்வார்கள். சகோதர சமுதாயத்தவர்கள்ட்ட மௌன விரதம் இருப்பதாக நேர்ச்சி செய்து கொள்வார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் மௌன விரதம் இருப்பதாக நேர்ச்சி செய்வது கூடுமா என்றால் நிச்சயமாக கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆண்மிக துணை இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலே சுமக்கிறார்கள். அவரது ஊர் மக்கள் எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உன் தந்தை நல்லவன், உன் தாய் நல்லவன், நீ வழிகட்டு எவனோடைய படுக்கையை பங்கு வைத்து நீ கற்பம் தரித்து விட்டாயே என்று வாய்க்கு வந்தவாறெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன மரியமை பார்த்து ஃபகுலி வஷ்ரபி வகர்னி ஐனா, அவருக்கு பிரசவ வலி ஏற்படுகிறது. ஊர் மக்கள் எல்லாம் ஊரை விட்டும் துரத்துகிறார்கள். திருக்குர்ஆன் கூறுகின்ற உண்மையான வரலாறு. பைபிள்ல கூட இந்த வரலாறு கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல் குர்ஆன் மட்டும்தான் உயர்த்தி பேசுகிறது. யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரி என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாம் சமூகம் மட்டும்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம ஒட்டுமொத்த மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்னுதாரணமான பெண் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டு. அப்ப பிரசவ வலி வந்தவுடனே மரியமை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு பேரித்தம் மரத்தின் பக்கம் நீர் செல், அந்த பழத்தின் அந்த மரத்தை முழுக்கி பழங்கள் கீழே விழும், அந்த பழத்தை நீ சாப்பிட்டுக்கொள், அருகிலே ஒரு ஓடை கொண்டு ஓடும், அதன் தண்ணீரை நீ அருந்திக்கொள், எந்த கவலையும் நீ படாது, நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆறுதல் சொல்வான். இன்றைக்கும் கர்ப்பிணிகளுக்கு நாம பேரித்தம்பழம் கொடுத்தால், பழத்தை சாப்பிட்ட பின்னால் தண்ணீரை கொடுத்தால், எந்த கவலையும் இல்லாம மன நிறைவோடு மன நிம்மதியோடு அவர்கள் இருப்பார்களே. ஆனால் சுகப்பிரசவம் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த மரத்தை பிடித்து உலுக்குகிறார்கள். பழுத்த பழங்கள் கீழே விழுகிறது, சாப்பிடுகிறார்கள், நீர் அருந்துகிறார்கள், மன நிறைவோடு அங்கே அமர்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான ஒரு ஆண் குழந்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்க செய்கின்றார். அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான், பஷரி அகதன், நீ யாரையாவது ஒரு மனிதரை பார்த்தால் ஃபகூலி, நீ சொல்ல வேண்டும், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா, நான் அல்லாஹ்விற்காக சௌமை நோன்பை நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன். வலன் பலன் உக்கல்லிமை யௌம இன்சியா, எனவே யாரிடத்திலும் பேச மாட்டேன். இந்த சௌமி என்பதற்கு மார்க்கம் சொல்லுகின்ற உண்ணாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் இருக்கின்ற நோன்பு என்ற அர்த்தம் வைத்தால், நோன்பை தாராளமா வாய்த்தோடு பேசலாமல்
அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, நான் நோன்பு வைத்த காரணத்தினால் இன்றைய தினத்தில் யாரிடத்திலும் பேச மாட்டேன். அப்ப பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அது நாம நினைக்கிற நோன்பு அல்ல. பேறுகாலம் பிறந்த குழந்தை பிறந்த தாய்மார்கள் நோன்பு வைப்பது போதாது, அவர்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்படும், குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். அந்த பெண்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் நோன்பு வைப்பது ஹராம், 5 நேரங்கள் தொழுவது ஹராம், இறையில்லமாம் திரு காபாவை தவாஃப் செய்வது ஹராம். குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய பெண்கள், நம்ம மனைவியோ நம்முடைய மகளோ நம்முடைய சகோதரியோ குழந்தையை பெற்றெடுத்திருந்தால் தாய்ப்பால் குடிக்கின்ற காலகட்டங்கள்ல நோன்பு வைக்காமல் இருப்பதுதான் நல்லது. தாய் சாப்பிட்டாதான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். எனவே அவர்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்ப்பிணிகள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நோன்பு வச்சு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு ஏதாவது ஏடாகுளமா ஆகிட்டா மாமியார் என்ன பேசுவா தெரியுமா? நீ நோன்பு வச்சாதான் குழந்தை செஞ்சுட்டு குழந்தை இறந்துட்டு என்றெல்லாம் தீர்மனையை சுமத்துவார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ப்பிணிகள் நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறார். ஆனா இன்னைக்கு பெண்கள் சமுதாயத்துல போய் கேட்டு பாருங்க, கர்ப்பிணிகள் நோன்பு வச்சாங்கன்னா 60 நன்மை கிடைக்குமா? இவங்களுக்கு 30, வயிற்றுல உள்ள குழந்தைக்கு சேர்த்து 30. மார்க்கம் எங்கேயாவது சொல்லுகிறதா? குழந்தைகளுக்கு நோன்பு கடமையா? அப்ப இந்த தாய்க்கு 30 நோம்பா, வயிற்றில் உள்ள குழந்தைக்கு 30 நோம்பா? இப்ப நான் கேட்கிறேன், வயிற்றுல ட்வின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், அப்ப 90 நோம்பா? சில தாய்மார்கள் 3 குழந்தைகள் பெறுறாங்க, அப்ப 120 நோம்பா? கிடையாது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? தாய்க்கும் சேய்க்கும் தாய்க்கும் குழந்தைக்கும் நோன்பு வைப்பதனால இடையூறுகள் வரும் என்று இருக்குமானால் நோன்பை விட்டுவிட்டு வைத்ததும் நீ ஐயாவை அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுவார், மற்ற நாட்களிலே அவர்கள் கலா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுவார். அப்ப சௌம் அப்படிங்கிற வார்த்தை நாம பிடிக்கின்ற நோன்பையும் எடுத்துக்கொள்ளும், மௌன விரதத்தையும் அதை எடுத்துக்கொள்ளும் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, மௌன விரதம் என்பது அது வணக்கமே கிடையாது. நீங்க கூட இஸ்லாத்துல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நாங்க யார்த்தையும் பேச மாட்டோம், அல்லாஹ்வுக்காண்டி 1 வாரம் நாங்க நேர்ச்சை பண்ணி இருக்கிறோம். என்னப்பா நேர்ச்சை? நாங்க யார்த்தையுமே பேச மாட்டோம், வாயை திறக்கவே மாட்டோம். வாயை திறக்காம தொழுக முடியுமா? தொழுகையில நியத்து இருக்குது, நியத்துக்கு வாயை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மஹல்லுஹா அல் கல்பு என்று சொல்வார்கள். நியத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையில் வருவது கூடாது. நான் அல்லாஹ்விற்காக தொழுகிறேன், உள்ளத்துல தான் நியத்து வைக்கணும். வார்த்தையில வந்தா அதுக்கு பேரு நியத்து அல்ல, அதுக்கு பேரு லஃப்லி என்று சொல்வார்கள், கிராத்து என்று சொல்வார்கள். தொழுகையில நியத்து இருக்குது. அல்லாஹ் அக்பர் அப்படின்ட்டு ஒருத்தர் வாயை திறக்காம அப்படிங்கிறாரு. அல்லாஹ் சொல்லலாம், நான் நியத்து வச்சுக்கிட்டேன், சூரத்தில் பாத்திகா ஓதல, ஏன்டா ஓதல? நான் பாத்திகா ஓதல நியத்து வச்சுக்கிட்டேன். ருக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர், எழுந்திருக்கும் போது சமயல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே சொல்லல. ஏன்னா மௌன விரதம், நியத்து வச்சிருக்கிறாரு, நேர்ச்சி பண்ணி இருக்கிறாரு. இப்படி சொல்லாம தொழுதா அந்த தொழுகை மக்பூல் அல்ல, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தொழுகின்றவர்கள் அவர்கள் ஓடுவது அவர்களின் காதுகளுக்கு கேட்க வேண்டும். சில பேர் பாருங்க, சொன்னாலும் பாருங்க, தக்பீர் கட்டது சலாம் சொல்ற வரைக்கும் இப்படியேதான் நிற்பாங்க. அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அப்ப இந்த மௌன விரதம் என்பது உலகத்திலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த மௌன விரதத்தை கொடுத்திருந்தார். அவர்கள் அல்லாத மற்ற யாருக்கும் மௌன விரதம் வைப்பதாக நேர்ச்சை செய்வது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க, 6704வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல உட்கார்றதுக்கு இடமெல்லாம் இருக்கு.
வந்த ஒரு நபித்தோழர் நின்று கொண்டே இருக்கின்றார். உட்கார்றதுக்குலாம் இடம் இருக்கு, ஆனா நிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் இருந்தாலும் நிற்கிறாரு, உட்கார சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. அது சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், அவர் பேர் அபு இஸ்ராயில். அந்த காலத்துல அப்படி பேர் வச்சிருக்கிறாங்க. இஸ்ராயிலுடைய தந்தை அபு இஸ்ராயில். நதர ஐ எப்பவுமே நின்று கொண்டே இருப்பதாக நேர்ச்சை செய்துள்ளார். உட்காரவே மாட்டேன் என்றும் அவர் நேர்ச்சை செய்திருக்கிறார். நான் வெயில தான் நிற்பேன், நிழல்ல நிக்க மாட்டேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணியிருக்கிறார். கல்லன யாத்தையும் நான் பேச மாட்டேன்னா சலாம் சொல்ல முடியாது, சலாத்துக்கு பதில் சொல்ல முடியாது, தும்மனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, மற்றவர்கள் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, யாராவது துக்கமான செய்தி கேட்டால் இன்னானதா சொல்ல முடியாது. ஏன்னா மௌனம் வருடம், மௌன சாமியார்கள். அப்போ அவர் என்ன செய்றார் அப்படின்னா, வலாயத்தக்கள்தான் பேச மாட்டார், நோன்பு வைப்பதாக நேர்ச்சை செய்திருக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு நீங்கள் கட்டளை இடுங்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், ஃபல்யத்தகல்லம், மௌன விரதத்தை முடித்திருந்து அவரை பேச சொல்லுங்கள், அவர் பேசட்டும். வெயில காய்வன் சொன்னாரு, அது நேர்ச்சி அல்ல, அவரை நிழலிலே அமர சொல்லுங்கள். அவரை நிக்க சொல்லாதீங்க, உட்கார சொல்லுங்க. ஆனால் நோன்பு வைப்பதாக நேர்ச்சி பண்ணார அதை அவர் முழுமையாகட்டும். ஒரு ஆள் நோன்பு வைக்க நேர்ச்சி பண்ணா இடைவெளி முடிக்க கூடாது, அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ பாருங்க. ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார், வீட்டிலேயே ஒளி செஞ்சிட்டாரு, பள்ளிவாசலுக்கு நடந்து வாராரு. ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிப்பார், ஒரு நன்மையை பதிவு செய்வார், ஒரு அந்தஸ்தை அவருக்கு உயர்த்துவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அவ வீட்டுல இருந்து நடந்து வந்தான் அப்படின்னா இந்த நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கும். நடந்து வரலாம், பைக்கில் வருவதை விட, தாவு வருவதை விட, சைக்கிள்ல வருவதை விட நாம நடந்து வர்றது சிறப்பான ஒரு காரியம். ஆனா ஒருத்தர் 5 நேரத்துக்கு நான் நடந்துதான் போவேன், நேர்ச்சி பண்றேங்கிறாரு. இப்படி நேர்ச்சி பண்ணலாமா? நேர்ச்சி செய்து வருவது கூடாது. அவர் சாதாரணமா நடந்து வரலாம், நான் நடந்துதான் போவேன், பள்ளிவாசல போய் உட்கார மாட்டேன், ஃபேனுக்கு கீழே உட்கார மாட்டேன், வெயில தான் நிற்பேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சி பண்ணார் அப்படின்னா இந்த நேர்ச்சை அல்ல, இந்த நேர்ச்சி அவர் முடிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, அப்ப ரமலானுடைய நோன்பு என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஃபஜ்ர் உதயமானதில் இருந்து சூரியன் மறைகின்ற வரையிலும் உண்ணாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் இருப்பதோடு 5 புலன்களையும் அடக்கி வாழ்வதற்கு பெயர்தான் நோன்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, 5 புலன்களை நாம் அடக்கி வாழ ரமலான்ல ஒருத்தர் இந்த பயிற்சியை மேற்கொண்டார் அப்படின்னா ரமலான் அல்லாத மற்ற 11 மாதங்கள்ல தப்பு செய்யலாம் நினைச்சாலும் கூட அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே செய்யாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூல்ல 1690வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரொம்ப சாயிபி லைஸ லஹு பில் சியாமிஹி இல்லல் ஜூஹு. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறாங்க, அவங்களுக்கு கடைசி மிஞ்சினது என்ன தெரியுமா? பசியும் தாகமும் ஆசையை அடக்கியதும் தான், மற்ற எதுவுமே அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. நோன்பு வச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. நோன்பு வைத்த இந்த கடமை மட்டும்தான் நீங்குமே தவிர ரய்யான் என்ற வழியாக சுவனம் செல்லக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடே நறுமணமுள்ளதாக மறுமையினால் ஆகிரத்திலே கணக்கிடப்பட மாட்டாது. அந்த நோன்பாளி ஒரு நஃபிலான வணக்கத்தை செய்தால்
ஒரு பருவடைய நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது அவருக்கு கிடைக்காது. ஒரு பருவை செய்தால் 70 பருவடைய நன்மை என்று சொல்றார்களே, அந்த நன்மையும் கிடைக்காது. கடைசியில் அவருக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? ஒரு 14 மணி நேரம் பட்டி கிடந்ததான் மிச்சம், ஒரு 14 மணி நேரம் தாகமா இருந்ததான் மிச்சம். அவர் என்ன அப்படி தப்பு பண்ணாரு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு வைத்துக் கொண்டு தவறான செய்திகளை காது கொடுத்து கேட்டார். நீங்க எவ்வளவு பேர் கேட்கிறோமா இல்லையா? நேரம் போகிறதுக்கு இருக்கா வேண்டி பாட்டி கேட்கிறது, அது மற்றவங்களுக்கு இடையூறா இருக்கும். அது ஒரு நல்ல எண்ணத்தை பாருங்க. மற்றவங்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது, காதுல ஸ்பீக்கர் வச்சு கேட்கிறது. எப்படி கேட்டாலும் தப்புதான். தவறான காட்சிகளை பார்ப்பது, தவறான பேச்சுக்களை பேசுவது, தவறான செய்திகளை செய்வது, இதுவெல்லாம் செய்வதன் மூலமாக அவருக்கு நோன்புக்கு கிடைக்கின்ற நன்மைகள் துடைத்து எறியப்படும், கடமை மட்டும்தான் நீங்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்வார். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பு வைத்துக் கொண்டு குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும், பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும், தௌபா தேட வேண்டும், திக்ருகள் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். வீண் சண்டைகள் செய்வது கூடாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை போன்று பள்ளிவாசல் போலும் நோன்பு திறக்கிற நேரத்தில் பார்த்தா அப்படின்னா கஞ்சி சண்டை, சட்டி சண்டை, வளைக்கு சண்டை நடக்குதா இல்லையா? சில பேர் 2-3 பெட்ரோல் வாங்கிடுவாங்க, பற்றாக்குறையாக ஆகிவிடும். சரி, 2-3 இவர் குடிப்பாரா? குடிக்க மாட்டாரு, லேசா நக்கிட்டு வச்சுட்டு போயிருவார். அதை யார் எடுத்து குடிக்க முடியுமோ? அதனால நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்காக பள்ளிவாசலுக்கு வந்தால் கண்ணியமான முறையில நமக்கு கிடைத்த ஒரு சக்திய, ஒரு தொற்றாத வாங்கி நாம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வைத்து நோன்பு திறக்க வேண்டும். பக்கத்துல உள்ள ஆளுக்கு கஞ்சி கிடைக்கலையா, நம்ம கஞ்சியில பாதியை கொடுங்க. நோன்பாளி நோன்பு திறப்பதற்காக ஒருவர் 1 மடக்கு தண்ணீரை கொடுத்தால் அது நமக்கு சொந்தமான தண்ணீர் அல்ல, பள்ளிவாசல் எடுத்த தண்ணீர். பள்ளிவாசல கிடைச்ச அந்த கஞ்சி தொட்டுக்கிற சக்தி இல்ல, என் சக்தியில பாதி எடுத்துக்கோங்க கொடுத்தால் நோன்பாளிக்கு கிடைக்கின்ற அனைத்து நன்மைகளும் அதை கொடுத்தவருக்கும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள். நோன்பு நேரங்களில் சந்தை போடுறதுக்கு ஒரு கூட்டம் பள்ளிவாசலுக்கு வருது. ஆனா அந்த பள்ளிவாசலை எங்க கொடுத்தாங்களாம், கிடைக்கலான சந்தை போடுவோம். பள்ளிவாசலுக்கு வர்ற நியத்தை அவர்களுக்கு சந்தை போடுவதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 2365வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். போர் வீரர்கள் கையில வச்சிருப்பாங்க, எதிரியினுடைய தாக்குதல் தன்னை தாக்காமல் இருப்பதற்காக அந்த கேடயத்தை போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதாக்கான அஹதுக்கும் சாயிமன், உங்களில் ஒருவர் நோன்பு வைத்தால் ஃபலா யர்ஃபுஸ், தன் மனைவியோடு உறவு கொள்ள வேண்டாம். இரவு நேரத்தில் கூடும், பகல் கூடாது. ஃபலா யஜ்ஹல், மடத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். மடத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்ன அர்த்தம்? அது எல்லா தவறுகளும் உள்ள வருது. ஃபலா யஜ்ஹல், மடத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். ஃபைலின்றும் காத்தலகு, ஒருவன் நோன்பாளி இடத்தில் சண்டைக்கு வந்தால் அவர் சாத்தமகு அல்லது வம்புக்கு எடுத்து திட்டினால் இன்னி சாயுமன். நோன்பாளி என்ன சொல்லணும்? நான் நோன்பு வச்சிருக்கிறோம்பா, நான் நோன்பு வச்சிருக்கிறோம்பா, இந்த வார்த்தையை சொல்லிட்டு பேசாம இந்த இடத்தை விட்டு நகன்றணும். இதை சொல்லி நகர வேண்டுமே தவிர நோன்பு வச்சிருக்கிற நோன்பு திறந்தவங்க ஒரு கை போட்டு பார்ப்போம், அப்படி சொல்வது கூடாது. நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னா எதிராளி பெட்டி பாம்பாக அவன் அடங்கி விடுவான் என்ற அர்த்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, நோன்பு ரமலான் மாதம் முழுக்க பரக்கத்தான நேரம், ஷஹ்ருல் முபாரக். ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தை சொல்லல, அந்த மாதமே பரக்கத்தான மாதம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னாலும் ஆயிரக்கணக்கான சுப்ஹான் அல்லாஹ் சொன்ன நன்மையை அல்லாஹ்க்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் தான் வரக்கூடிய ரமலான் மாதம். அந்த ரமலான் மாதத்துல 2 நேரம் ரொம்ப முக்கியமான நேரம்.
அதான் நம்ம பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி இஃப்தாருடைய நேரம். நான் சொல்ல மாதிரி அது கஞ்சி சண்டை. அந்த காலத்துல கொட்டா கொடுப்பாங்க. எல்லா பள்ளியாசலையும் ஊரணி இருக்கும். நோம்ப திறந்துட்டு கொட்டாட்டிக்கு ஊரணி தூக்கி போடுறது. மறுநாள் கொட்டா இருக்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்துச்சு. ஆனா இப்ப அது இல்ல. இப்ப வேற வகையான சந்தைகள் நடந்து கொண்டே இருக்கிற. இரண்டாவது நேரம் என்ன அப்படின்னா வக்து சஹர், சஹருடைய நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அந்த நேரத்துல நாம எந்த துவா செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறார். பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு பார்க்கிறாங்க. இன்னிய ராய்ப்பு அகத ஆஷர கௌகப வஷம்ஸ வல் கமர ராய்ப்பு பனி சாஜிதீன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 மக்கள். அது ஒருத்தர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தினுடைய மொத்த அழகில் பாதி அழகை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். மேராஜி பயணத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு பெருமானார் சொன்ன வார்த்தை ஹதீசுகள்ல சஹீஹாக பதிவு செய்யப்படுகிறது. உலகத்தில் உள்ள அழகி மொத்த அழகி பாதி அழகி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டாங்கன்னா இவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த அழகான அழகுதான் ஆபத்திலையும் இருக்கு, அழகுதான் ஆபத்தையும் இருக்கு என்று சொன்னதை போன்று அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு பார்க்கிறாங்க. 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்வதை போன்று தனக்கு சஜ்தா செய்வதாக கனவிலே பார்க்கிறார்கள். சின்னவராக இருக்கும் பொழுது தந்தைகிட்ட போய் சொல்றாங்க. தந்தை சொல்றாரு, மகனை இந்த கனவை யார்த்தையும் சொல்லாத, குறிப்பா உன் உடன்பிறப்புகள் 11 பேர்த்த நீ சொல்லாத. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தன்மை என்ன தெரியுமா, செய்யாதன்னா அதைத்தான் வேலை செய்வான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, வேற 11 சகோதரர்களை அழைத்து இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், அத்தாட்ட சொன்னேன், அத்தாவுக்கிட்ட சொல்லக்கூடாதுட்டாரு, அதையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அந்த 11 பேரும் திட்டம் போட்டான். ஆனா இந்த கனவுலான தம்பிக்கு ஏதோ வரப்போகுது, இவன் இருந்தா நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா கிணத்துல பிடிச்சி தள்ளிடுவாங்க. ஒரு ஆட்டை அறுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையில அந்த ரத்தத்தை தோய்த்து தந்தை இடத்திலிருந்து சொல்லுவாங்க, தந்தை அவர்களே, தம்பி யூசுஃப ஓநாய் கடித்து கொதறி விட்டது என்று சொல்வார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஆளா, அவர் நபி இல்லையா? ஓநாய் கடுத்திருந்தா சட்டை கிழிஞ்சிருக்கும், ரத்தம் மட்டுமா பட்டிருக்கும், சட்டம் அப்படி இருக்கு. சரிப்பா அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிற்காலத்துல இந்த உண்மை வெளிவந்த பின்னால் 11 சகோதரர்களும் தந்தைக்கு வராங்க. தத்தா யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா ருபனா இன்னா குன்னா காத்தீன். தம்பிய ஓநாய் கடிக்கல, நாங்க கிணத்துல தள்ளி விட்டுட்டோம். அவர் அமைச்சராக போட்டிருக்கிறாரு, ஒரு நாட்டினுடைய பெரிய மன்னராக அமர்ந்திருக்கின்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப 11 பேரும் மன்னிப்பு கேட்ட உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உடனே மன்னிப்பு கேட்கல. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, இனிமே உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். இனிமேல்ங்கிற வார்த்தையை சொல்லணும். அரபி இலக்கணத்துல சீன் அப்படிங்கிற வார்த்தை சௌஃபங்கிற வார்த்தை வினை சொல்லுக்கு முன்னால் வந்தால் இந்த வார்த்தைக்கு இனிமேல் அப்படின்னு அர்த்தம் வைப்பாங்க. சயக்கூலு இனிமேல் சொல்லுவார், சௌஃபயக்கூலு இனிமேல் சொல்வார் என்று பொருள். அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வாங்க, சௌஃப அஸ்தக்ஃபிருன்னா என்ன அர்த்தம், இப்போ சகர் நேரம் அல்ல, சகர் நேரம் வரட்டும், அந்த நேரத்தில் உங்களுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சகர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடியதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆக அருமையானவர்களே, சகர் நேரம் இருக்கிற அது ஒரு முக்கியமான நேரம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமதியில 2526வது செய்தியாக சகீகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. 3 வகையினுடைய துவா அது மறுக்கப்படுவது இல்லை. 3 வகையானவர்கள் செய்யக்கூடிய துவா. ஒரு ஆள் யார் அப்படின்னா அல் இமாமுல் ஆதில், நீதமான அரசர். நீதமான அரசர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்கன்னா அந்த துவா மறுக்கப்படுவது கிடையாது. 2வது என்ன அப்படின்னா ககனத்தில் மதுவு அதீதம் இழைக்கப்பட்டவன், அவன் காபிராக இருந்தாலும் பரவாயில்லை, ரோட்ல போற ஒரு ஆளை சப்புன்னு அறைகிறான், அநியாயமா திட்டுவான், நீ நாசமா போற அப்படிங்கிறான், அவன் குடிகாரனா இருக்கட்டும் கொலைகாரனா இருக்கட்டும், அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஏன்னா அநியாயமா அடிச்சிருக்கிறோம், அநியாயமா திட்டி இருக்கிறோம். இது 2வது. 3வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸாயிமு ஹீன யுஃப்திர்,
ஒரு நோம்பாளி நோன்பு துறக்கும் நேரத்தில் அல்லாஹ் கையெழுத்திட்டார்னா கையை சிஃபரன் சைஃபர்னு அர்த்தம். அதான் தமிழ்ல நம்ம பலம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த கையை மெத்தையாக விடுவதற்கு வெறுமனே விடுவதற்கு அல்லாஹ் வைக்கப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால அந்த நேரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். வரக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து நன்மைகளை மட்டும் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.